இந்த கருவேப்பிலை மரம் வந்து நோய் வந்ததுனால ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வெட்டி விட்டேன். ஆனால் இப்போ தான் மறுபடியும் துளிர் விட்டு வருது பார்த்துக்கோங்க, பார்க்கலாம் வளருதான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழை மரத்துலேயும் கொண்டை பூச்சின்னு ஒரு பூச்சி தாக்குனதுனால அடுத்த இலை வரல, ஆனால் அப்படியே நிற்குது. ஆனால் பப்பாளி வந்து எந்த பூச்சியும் தாக்குனது கிடையாதுங்க. அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100 காய் தந்திருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ காய் மேலே கிடக்கு பாருங்கள், அவ்வளோத்தையும் அணில் தான் சாப்பிட்டுட்டு போகுது. காலையிலே குருவி அணில் எல்லாம் எங்கள் வீட்டில் தான் கிடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் பலாமரம் இருக்குது பார்த்துக்கோங்க, அது கொட்டை போட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் கொட்டை போட்டு வந்த மாதுளை. அப்புறம் இது வந்திங்கன்னா கடையில் வாங்கி வச்ச சப்போட்டா. அப்புறம் இது வெள்ளரிக்காய், இது இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரில, ஆனால் நான் கொடி கட்டி விட்டுருக்கேன். சரி என்ன காயின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கொடி கட்டி விட்டுருக்கேன், அது சொரக்காய் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் இருக்குது, இதுவும் விதை போட்டு வந்தது தான். அதேமாரி அடுத்து கொய்யா மரம் இருக்குது, அதுவும் விதை போட்டு வந்தது தான். மொத்தம் 8 அடி தான், அதில் எவ்வளோண்டு வைக்க முடியும், இவ்வளோ தான் வைக்க முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.